இது தேர்தல் காலம். தமிழக சட்டசபைக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழக அரசியல் களமே சூடு பிடிச்சிட்டு இருக்குது. எல்லாருமே அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். அரசியல் பேசணும் அப்படின்னா அதற்கு பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டியது அரசியல் அமைப்பு. புத்தகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை பொதுமக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நமது TAF IAS அகாடமி அண்ட் ஈதல் இதயம் அறக்கட்டளை மற்றும் B Square லா அகாடமி மூன்றும் இணைந்து நடத்தக்கூடிய மாநில அளவிலான குவிஸ் காம்படிஷன். இது எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த கிராண்ட் ஃபினாலேயிலிருந்து எப்படி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, நவம்பர் 16 அன்னைக்கு நம்ம TAF IAS அகாடமியினுடைய அனைத்து கிளைகளிலும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த குவிஸ் காம்படிஷன் நம்ம நவம்பர் 26 அன்னைக்கு தென்காசியில் வச்சு நடைபெற இருக்குது. இதில் யார் சார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது UPSC, TNPSC, SSC, போலீஸ், ரயில்வே போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய போட்டித் தேர்வு மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போன்ற அனைத்து வகையான கல்லூரி மாணவர்களும் இந்த தேர்வில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படிங்கிறது கிடையாது, ஓப்பன் டு ஆல் தான். ஆனால் நம்ம இந்த எக்ஸாமுக்காகவே பிரத்யேகமாக இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு புக்கு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த புக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு, அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 50 ரூபா பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம், சரிங்களா? பட் இங்கே எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது டோட்டலாகவே ஃப்ரீ. 16ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிற அனைவருக்குமே தெரியும், TNPSC-னுடைய குரூப் 1 பிலிம்ஸ், இந்த குரூப் 1 பிலிம்ஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி சிலபஸ், தென் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டில் ரிசர்வேஷன் பாலிசி அண்டு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், இந்த 2 டாப்பிக்கில் இருந்தும் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறோம். அதாவது குரூப் 1 பிலிம்ஸ், அதில் இருக்கக்கூடிய பாலிட்டி சிலபஸ், அண்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய 2 டாபிக், ரிசர்வேஷன் பாலிசி அண்டு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்டினுடைய ஸ்கீம்ஸ். மிக 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 முக்கியமான ஒன்று, மக்கள் அனைவருக்குமே அரசியலமைப்பு தெரிஞ்சிருக்கணும். அரசாங்கங்கள் என்னென்ன விதமான ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நமது TAF IAS அகாடமி இந்த ஒரு பெரும் முயற்சியை முன்னெடுத்திருக்கிறாங்க. இதனை முன்னிட்டு இந்த நவம்பர் மாதத்தை அரசியலமைப்பிற்கான மாதமாகவும் நம்ம TAF IAS அகாடமியின் அனைத்து கிளைகளிலும் கொண்டாட இருக்கிறோம். மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது கொங்கு மண்டல கிளைகளான கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஊட்டி, திருப்பூர், தாராபுரம் மற்றும் அவினாசி கிளைகளில் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.